இது வந்து நம்ம காட்டுக்காரில் கொல்லையில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்ற ஆளுக்கெல்லாம் வெயில் நேரத்தில் இது தேவையில்லப்பா. 5 சோறு இருந்து மோர் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம வீட்ல என்ன ஸ்வீட் செஞ்சா புளிப்பா செய்யற மாதிரி தெரியுது. புளிப்பா இருக்கா? ம் இது இன்ன வரைக்கும் நானே சாப்பிட்டதில்லை. ம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பீஸா திங்கிறேன். அதுவும் அம்மா அப்பா கூட உட்காந்து சாப்பிட்றேன். உங்களுக்கெல்லாம் பீஸா சாப்பிட்ட அனுபவம் இருந்ததுன்னா யார் கூட ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது விரும்பி சாப்பிட்ற ஆள் அது சாப்பிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று நாக்குக்கு எப்படி சாப்பிடணும்னு ருசி இருக்குல்ல. ஆமாம், இது நமக்கு செட் ஆகலை. ஆனால் சாப்பிட்றவங்க இது இருந்தால் எந்த கடையில் இருக்கோ அங்கே போய் சாப்பிட்ற ஆளும் இருக்குது. ஆமாம், இது 2 நாளைக்கு கூட வச்சுக்கிட்டு சாப்பிடலாமா செஞ்சவர்ல? ஆமாம். ம் அதுதான் நமக்கு தெரியாது. வாங்கினோடனே சாப்பிட்றணும், அவ்வளோதான். வாங்கின உடனே சாப்பிட்டுருந்தமே சாப்பிட்டுட்டு சிக்கன் போட்டிருக்காங்கல்ல, ஆ நம்ம 2 நாள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரி சரி. நீங்கள் கவனிச்சிக்கிறீங்கப்பா, எங்களுக்கு பிடிக்கலங்கிறத சொல்கிறோம். நான் எவ்வளோ பேர் விருப்பப்பட்டு சாப்பிட்றதுனால தான் நீங்கள் செய்யறீங்க. இந்த நாக்கு அதெல்லாம் இதுக்கு முன்னே வாயில் போட்டு பார்த்ததில்ல. அதுக்கு ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். குரல் வந்து கொஞ்சம் காதடிச்சாப்பில் இருக்கும். நான் ரொம்ப தூரம் பைக்கில் வந்துட்டுருக்கேன், அரியலூர்லேருந்து கிட்டத்தட்ட. ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கேட்குறதுக்கு இதாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதான் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பீஸா வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பீஸா வாங்கி எனக்கு வாங்கலை, அரியலூரில் வாங்கிட்டு வீட்டில் அம்மா அப்பா நேத்திக்கு பாப்பாக்கெலாம் கொடுக்கலாமேன்ட்டு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பீஸா சாப்பிட போகிறோம். இது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் வயசே கொஞ்சம் யங்ஸ்டர் தான். நானே நிறையா இடம் போயிருக்கேன், என்னென்னமெல்லாம் சாப்பிட்ருக்கேன். பீஸா சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்றத விட அம்மா அப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அவங்க இது என்னான்னு கூட அவங்களுக்கு தெரியாது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. வாங்கியிருக்கேன், ஸோ அவங்கள்ட்ட போய் கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் வெளியில் போனாலும் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, இது போல் சாப்பிட்டதில்லை. ஸோ நம்ம வந்து இதை ஃபஸ்ட் டைமாக அவங்களுக்கு வாங்கி தரோம். எப்படி சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த பைக்கில் தான் போயிட்டு வந்தேன், ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு. பீஸா வந்து 3 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். 1 2 3 பாக்ஸு. 3மே வந்து பார்த்திங்கன்னா வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமா, நாங்கள் சிக்கன் பீஸாவே சொல்லி சிக்கன் வாங்கிட்டேன். அதுவும் இது எங்கே விற்கிதுன்னு கூட எனக்கு தெரியாது, அரியலூரில். என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், அதேமாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான். நான் அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அப்புறம் வெயிட் பண்ணி வாங்கிக்கிட்டு வரேன். வேறு வேலையாக தான் அரியலூர் போயிருந்தேன். ஸோ அப்படியே இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கு வாங்கிட்டு வரோமேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த 1 கிலோமீட்டர் அளவில் இருக்கேன், வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கும் எனக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் தான் போகிறேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு, அங்கே போயிட்டா என்ட்ரன்ஸ் மாரி எடுக்க முடியாது இல்லையா, அதனால தான் இங்கேயே ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுத்தாச்சு. பீஸா வீட்டுக்கு போகுது ஃபஸ்ட் டைமு. வாங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லாம், போகலாமா? வீட்டுக்கு வந்துட்டேன். வண்டியை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் புங்கமத்தை நல்லா நிறுத்திட்டு நம்ம பீஸாவை உள்ளே கொண்டு போகிறோம். என்ன பண்ணுற என்ன பண்ணுற? இங்கே வாரு. இது என்னது? தாத்தாட்ட போய் கொடு. சாய்க்காம கொடு, நேராக தான் வச்சுருக்கணும், சாய்ச்சி விடாதப்பா. என்னது என்னது என்னதுப்பா? இங்கே வேறு என்னது? கேக்கா? கேக்கு இல்லை, உவா உவா சொல்லு. உவா திருப்பி ஓப்பன் பண்ணு, சும்மா பிரித்து பாரு. ஒட்டி போட்டிருக்கு, ஓப்பன் பண்ணி பாரு. இதுதான் நீ தள்ளி விட்டுறாதரா, கேக்குன்னு விட்டுருக்கான். ஒட்டி இருக்குங்க, இது ஒரு வாரம் எடுக்கணும். இருப்பா, தாத்தா எடுப்பார். என்னது? கேக்கு தானே? என்னது இது? என்னது இன்னும் என்னவா இருக்குன்னு நினைக்கிறப்ப? அங்கே பாரு. இது என்னன்னு தான் ஒன்றை கேட்குறேன், நாளாவது பார்த்து இல்லைன்னு.
அதான் என்னதான் இருக்குன்னு ஒரு ஐடியா அவனுக்கு. கேக்கு மாதிரி இருக்கு. கேக்கு கேக்கா? பண்ணு கேக்கு மாதிரி இருக்கு. சரி சரி, சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ சாப்பிட்டு வா. ஒரு பீஸ் எடு. இதில் வந்து முட்டை தெரியுது, பாக்கி என்னமோ கிரேவி மாதிரி இருக்கு, சிக்கன் இருக்கிற மாதிரி இருக்கு. சிக்கன் இருக்கும். ம், சாப்பிடு. இதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் வந்து பீஸான்னு சொல்லு. என்னது? பீஸா. பீஸா. ஆ, பரவாயில்ல, பீஸா. நீ ஒரு பீஸ் எடுத்து என்ன தேய்க்க. இந்தாம்மா, இதை நீ பிரிக்கணும். கீழே உட்காருவா. அவன் தை இப்படி பரட்டி போடுவாமா இரு இரு இரு. பிரிக்க தெரியாம. இருப்பா வரேன். பேப்பர் வச்சு பரவாயில்ல. இந்த ஸ்டிக்கர் எடுமா. அதான் விடு விடு. நல்லா இருக்கு. ம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ம். எப்படி இருக்கு? என்ன மாதிரி சாப்பாடு, என்ன மாதிரி இருக்குது? எல்லாம் கலந்து நம்ம வீட்ல செய்யற மாதிரி இருக்கு. ஏதாவது நம்ம வீட்ல என்ன ஸ்வீட் செஞ்சா புளிப்பா செய்யற மாதிரி தெரியுது. புளிப்பா இருக்க. ம். இது இன்ன வரைக்கும் நானே சாப்பிட்டது இல்லை. ம். தண்ணி கொஞ்சம் வேண்டாம். எனக்கு ஒரு பீஸ் கொடு. இப்படி ஒரு ரவுண்டா இப்படி பீஸா எடுக்கணும்பா. இப்படி எடுத்துட்டு சாப்பிடணும். ஒவ்வொரு பீஸா நறுக்கியிருக்காங்கல்ல, அதில் அப்படி ஒரு பீஸா எடுத்துக்கிட்டு சாப்பிடணும். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பீஸா திங்கிறேன், அதுவும் அம்மா அப்பா கூட உட்காந்து சாப்பிட்றேன். உங்களுக்கெல்லாம் பீஸா சாப்பிட்ட அனுபவம் இருந்ததுன்னா யார் கூட ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு டைமு அம்மா அப்பா கூட தான் சாப்பிட்றேன். ஒரு மாதிரி துளிக்கிற மாதிரி இருக்கு. இது வாங்கி யாரையா திங்குவாடா. நல்லா இல்லையா? அம்மாவுக்கு வந்து நல்லா இல்லையாங்க, பிடிக்கலன்னு சொல்லுது. காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்துருச்சு. ம். ம். எடுத்து சாப்பிடு. ஒன்று எடுத்து விடுவாங்க. நல்லா ஒரு பீஸ் ஆகிடுமா. இந்தா வச்சு கையில். மேலே இப்போ மிளகாலாம் எடுத்து விட்டா தான் சரி சரி. அதுக்குள்ள தண்ணி. பன்னு சேர்த்துருப்பாங்களோ? பண்ணு தான் பூரா. பூரா பண்ணு தான். அப்போ இது என்ன உனக்கு என்னமா இருக்கு? பண்ணு தானே. பண்ணு எனக்கு தெரிஞ்சு சிக்கன் சேர்த்துருக்காங்க, காய்கறி, முட்டை ஊற்றிருக்காங்க. மாதிரியா அல்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால எப்பயாவது ஒரு டைம் தானே சாப்பிட்றோம். அதனால் எப்பயாவது ஒரு டைம், அதுவும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம், அதனால் சாப்பிட்றேன். இது வந்து என்னென்ன கலந்துருக்குன்னா, வெள்ளரி பிஞ்சி கலந்துருக்கு, தக்காளி, கேரட் இருக்குது, மல்லித்தலை, அடுத்தது வந்து பண்ணு தான் அதிகமாக இருக்குது, முட்டையும் போட்டிருக்கு, முட்டை இதையும் வருது.
அந்த அதான் உனக்கு தெரியுது. முட்டை டேஸ்ட்டும் தெரியுது இல்லை. இதுக்கு பேர் என்ன தெரியுமாம்மா? சொன்னாதான் தெரியும். பீஸான்னு சொல்லு. பீஸா. 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 வெள்ளைக்காரங்கெல்லாம் ஃபாரின் கண்ட்ரிலாம் இருக்காங்கல்ல, அம்மா அவங்களுக்குலாம் இதான் நம்ம சோறு சாப்பிட்ற மாரி இதான் அவங்க சாப்பிட்றது. இதான் அவங்க சாப்பாடு. நம்ம நாட்டிலையும் இருக்குது. ஆனால் நம்மலாம் எப்படி சோறு அதிகமாக விரும்பி சாப்பிட்றோம். ஆனால் வெள்ளைக்காரன் விரும்பி சாப்பிட்றது இதுதான். இந்த சாப்பாடு தான் அவங்க. ஆனால் அவன் இந்த அளவுக்கு நம்ம நம்மகிட்ட இன்னும் சூப்பராக பண்ணி சாப்பிட்றோம். இந்த எத்திக்கு ஓட்டிடும் போதும் அவனுக்கு. காரமாக இருக்குது, வேலை வைக்க வேணாம். இது வந்து நம்ம காட்டுக்காரில் கொல்லையில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்ற ஆளுக்கெல்லாம் வெயில் நேரத்தில் இது தேவையில்லப்பா. 5 சோறு இருந்து மோர் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது சுத்தமாக கொல்லையிலே அரை காதை அடைச்சோம்னா இதை சாப்பிட்டு பார்க்குறேன், இருக்கிற காதை அடைச்சாப்புல தான் இருக்கும். சும்மா எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தான் காட்டுறேன். இல்லை அதான் பார்த்தேன். நமக்கெல்லாம் செட் ஆகாது. நமக்கு இது செட் ஆகாது. இது மட்டும் சாப்பிட்டு இப்படியே போகணும், வேலை பார்க்கணுனாக்கா செட் ஆகாது. இதே வச்சுட்டு மேலே 5 சாப்பிட்டு போனால் தான் சாப்பிட்ற மாதிரி தெரியும். பாப்பா இந்தா உனக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு, இன்னொரு பாக்ஸ் இருக்குவா. இந்தா நித்திக்கு கொஞ்சமா. காட்டம் அது என்ன வரைக்குதே காரம் இருக்கு. அது என்னன்னு கேள. என்னது குட்டி பேர என்னன்னு கேளு. இது என்னன்னு கேளு. இது என்னதுப்பா? கட்டையா? கத்தா பேர் சொன்னல. நான் திங்க மாட்டேன்ப்பா. இதை காரமே சாப்பிட மாட்டோம். இதை எப்படி திம்போம்? இதில் காரமே இல்லை, உங்களுக்கு தான் காரம் இருக்கு. இல்லை காரம் சேர்த்தா இருக்கு. அரியலூர்லேயே வாங்கிட்டியா? அரியலூரில் தான். எங்கே விற்கிதுன்னா எனக்கு தெரியாது. எந்த இடத்த? பாண்டிக்கிட்ட கேட்டேன். அவன் அங்கே போகணும்னு சொன்னான், மெடிக்கல் தாண்டி. அப்புறம் அங்கே போய் வாங்கிட்டாங்க. இது எப்படி ஹோட்டலில் சாப்பாடு ஹோட்டலா? பேக்கரி. பேக்கரியில் தான் நான் வாங்கினேன். ஹோட்டல்லையும் இருக்கும். ம். இப்போ நம்ம வாங்கினது பேக்கரியில் வாங்கினேன். சவுன்னு இருக்கு. பீஸானோடனே நான் என்னமோன்னு நினச்சேங்க, பீஸான்னு சொல்கிறாங்கன்னு. எதுக்கு ஒரு கை சோறு தின்ட்டு போகலாம் மட்டும். ஒன்று வாங்கி அவர்கிட்ட பார்த்து நின்றுட்டு நல்லா தான் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா வேணாம் வேண்டாம். ஒரு டைம் எல்லோரும் சாப்பிடுமேன்னு தான். இது சாப்பிட தேவையில்லைங்க, பன்னு மட்டும்தான் இருக்கு. பன்னு மேலே அது இதுன்னு வச்சுருக்காங்க. பார்வைக்கு தான் அவ்வளவு. அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரு தான் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அம்மா தான் அவங்களுக்கு அப்படியே வச்சிருக்கு. ஏமா வேணாமாம்மா? எனக்கு போதும். அதிலே கொஞ்சம் மல்லி கட்டி தான் சாப்பிட்டேன். அதுக்கு மேலே எவ்வளவு சாப்பிட வைக்க முடியல நம்மளுக்கு. போதும். இதை வாங்கினியா? இதை வாங்கிட்டு வேற ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம். சோறு வாங்கிட்டு வந்துருக்கலாமா? சாம்பார் சாதமே வாங்கிட்டு வந்துடலாம். சாம்பார் சாதம் வீட்டில் இருக்கு, சொல்கிறேன். அது சரியான இப்போ வெயில் நேரம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு இது மாதிரி சாப்பிட்டா கொல்லையில் இந்த மாதிரி போய் சாப்பிட்டேன். வெயில் இல்லைன்னா நைட்டு வந்தால் யாராச்சும் கூப்பிட்டா கூட கால் விடாது, காதாச்சும். சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. இதுக்கு பேர் என்ன சொன்னேன், மறந்துட்டேன். பீஸா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இரும்ப செம்பத்தையும் அந்த சீசா வேணாம். சீசா இல்லை, பீஸா. இது இந்த இவ்வளோ அழகுப்படுத்தி அந்த அட்டை வச்சு போட்டு கொடுத்துருவேன், பேக்கிங் பண்ணி. இதுக்கு தான் காசுன்றேங்க. புக்கு கூட அந்த மாதிரி அட்டை போட்டு கச்சியமாக இருக்காது, நோட்டு புக்கு அது மாதிரி போட்டுருக்கு. இதுலேயே எத்தனை வகையான பீஸா இருக்கு பாருப்பா. நம்ம வாங்கினது சிக்கனு. ஆனால் இதில் என்ன சீஸ் பீஸா இருக்கான், வெங்காய பீஸா, வெஜிடபிள் பீஸா, காளான் பீஸா, பைனாப்பிள் எது அன்னாசி பழம் பீஸா இருக்கான், தக்காளி பீஸா இருக்கான், மிக்சடு பழம். 3 வாங்கின இப்போ படித்து பார்த்துட்டு அதுலேயும் ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம்ல. எனக்கு இப்போ இந்த பீஸானா என்ன தெரியாது. சிக்கன் பீஸால 3 வாங்கினேன். இந்த இதில் பேர் போட்டிருக்கு. இப்படி பேர் போட்டு இந்த பக்கம் பாரு, பரவாயில்ல. பாப்பாட்ட போய் கொடுத்துருமா? அந்த பாப்பாவுக்கு சாப்பிடுறது என்னமோ. என்னது? பாப்பாவும் திங்கிதான் என்னமாங்க கொண்டு கொடுக்குறேன். உனக்கு வந்து பீஸா எப்படிமா இருந்துச்சு? பீஸா எப்படி இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ கோச்சிக்கிட்டாலும் சரி, நீ கோச்சிக்காமல் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எனக்கு இது வந்து பிடிக்கல. நல்லாவே இல்லை, நல்லா இல்லை.
சரி. சும்மா நம்ம சாப்பிடாம இருந்தது சாப்பிட்டு பார்த்து ஒரு அனுபவம் ஆயிடுச்சுல, இனிமேல் வாங்க தேவையில்ல. அது வேணா உண்டு. இனிமே இது போனாலும் இது நம்ம திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கலாம். இது வந்து நம்ம பார்க்கவே இல்லை, கவர்ல இதெல்லாம் இருந்திருக்கு. அது காரம் அதுதான் போட்டு மேல சாப்பிடுறதாக்கு. இது போட்டு இதை அதில் போட்டு சாப்பிடணுமா? அதில் அப்படியே பிழிஞ்சுட்டு தொட்டு திங்கணும். இது என்ன அது? அதே தான் வாயில கேட்கல, அவ்வளோ காரமாக இருந்து. இது பீச்சி பண்ணு வாயில் வச்சு பாரு எப்படி இருக்குன்னு. அது ஏதோ பொடிடா, கார பொடிங்குதுங்க. கொடி இல்லை, கிரீம். ஐயோ பிரிக்கிறாத. மாமாக்கு எப்படி இருக்கு? இது வந்து புளிப்பு. அது ஏற்கனவே தான் அது புளிப்பு. அது அதோட இது தக்காளி ஜூஸ் மாரி பாய்ச்சி. தக்காளி ஜூஸ் இது மாதிரி இல்லைடா, அது புளி கூட்டு மாதிரி ஒரே இதாக புளிப்பாக இருக்கு. இது அதில் பரவி வரு இந்த சிக்கன் ரைஸுக்கெல்லாம் போடுவாங்களா, அதே தான் தொட்டுட்டு சாப்பிட மாட்டேங்க. நம்ம என்னடா கவரா இருக்குன்னா இவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். இந்த நம்ம முருங்கை மரம் தேன் ஒழுவும் பத்தி பிசு பிசுன்னு அது மாதிரி இருக்காது. இதெல்லாம் நான் வேண்டாம். நல்ல வேலை இதை போட்டு திங்கல. போட்டுருந்தாக்க வீணாயிடும் நமக்கு. நான் போட்டு திங்கிறாள் திங்கும் நமக்கெல்லாம். அது முருங்கை மரம் பிசு. நான் இப்பதான் என்னோட கவர் எடுக்கிறேன், உள்ள எத்தனை இருக்கு சாம்பு பாக்கெட் மாரின்னு. குளிக்க சாம்பு கொடுத்துருவாங்களான்னு பீஸா சாப்பிட்டா போய் குளிக்கலாம், அதுக்கு சாம்புன்னு பார்த்தியா நீ? நான் இதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்பேன், என்னடா இது நம்ம இதை போட்டு சாப்பிடாம விட்டுட்டோமே. தூக்கிடு என்ன குளிக்க. சரி, இது இந்த ஒரு பீஸானாலும் பிரிக்காம இருக்கல, இது பெரியவன்ட்ட கொடுத்து நீங்க போட்டு சாப்பிட்றாமோ. அவனா இதை முகத்திலேயே முடிக்க மாட்டான். கொடுத்துட்டா அப்பா இந்த எப்படியா சாப்பிடு. அண்ணெல்லாம் வந்து ஒரு பீஸ் தான் எடுத்து வச்சு நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி வரைக்குதுன்னு இல்லை இது. ஏன்னா அவன் கையில் இருக்க குடிச்சாங்க. நான் சாப்பிட்டேன். வரைக்குத இது சாப்பிடுத. இது நல்லா இல்லை தானே? நமக்கு பிடிக்கல, அது விரும்பி சாப்பிட்றாள் அது சாப்பிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று நாக்குக்கு எப்படி சாப்பிடணுன்னு ருசி இருக்குல்ல. ஆமாம், இது நமக்கு செட் ஆகலை. ஆனால் சாப்பிட்றவங்க இது இருந்தால் எந்த கடையில் இருக்கோ அங்கே போய் சாப்பிட்றாலும் இருக்குது. ஆமாம், பரவாயில்ல நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு இதுக்கு மேலே எனக்கு வாங்கிட்டு வந்துடாது. வேணாங்க. ம் இதை வேணாங்கிறேன், வேற ஏதாவது வாங்கிட்டு வா. சரி, என்ன இங்கே பாருமா, என்ன பாப்பாட்ட கேட்குறேன்? நல்லா இருக்கான்னு கேட்குறேன். நல்லா இருக்கான்னு. இது 2 நாளைக்கு கூட வச்சுக்கிட்டு சாப்பிடலாமா செஞ்சதில்ல? ஆமாம், ம் அதுதான் நமக்கு தெரியாது. வாங்கினோடனே சாப்பிட்றணும், அவ்வளோதான். வாங்கினோடனே சாப்பிட்டுருந்தே சாப்பிட்டுட்டு. சிக்கன் போட்டிருக்காங்கல்ல, நம்ம 2 நாள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரி சரி. இப்போ ஆனால் என்னைக்கு போனாலும் மறக்காம இது மாதிரி வாங்கிட்டு வந்துடுறேன். நீனு ரொம்ப தான் வாங்கிட்டு வந்தேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. நீ சாப்பிட்ருவப்பா, நீனும் கம்மியாகவே சாப்பிடு. ரொம்ப நாள் அவன் நல்ல நாளைக்கே செய்யணும். இதை பாரு, ஒன்று இப்போ காலி பண்ணிட்டு தான் பார்ப்பேன். பீஸா வாங்கிட்டு வந்து திங்க முடியாமல் ஆளுக்கு ஆள் மாற்றி மாற்றி கொடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. பீஸாவோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அதோட அனுபவம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா பீஸா வாங்கிட்டு போ வீட்டுக்கு? யாரும் சொல்லலை, நம்ம தான் பீஸான்னு ஒரு வேல்யூ அதுக்கு அதிகம். பீஸான்னா அங்கேயே ஒன்று வாங்கி நம்ம வீட்டில் ஒன்று செஞ்சோம்ல, பர்கரு. ஆமாம், தீபாவளி டைம் ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சுல அந்த பர்கர் மாதிரி. ஆனால் அது பர்கர் வந்து எவ்வளோ நாளைக்கு ஆகும்? அந்த பர்கர் செஞ்சோம்ல, அதோட சேர்ந்தது பீஸா பர்கர் நம்ம சாப்பிட்ருக்கோம். பீஸா சாப்பிட்டதில்லை, அதான் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். பர்கர் சாப்பிட்டு பார்த்ததோட செஞ்சும் பார்த்தாச்சு. பீஸா வந்து அதோட மோசமா இருக்கு. பீஸா அதோட நமக்கு செட் ஆகாது. எங்களுக்கு செட் ஆகலைங்க பீஸா. ஸோ பீஸாவோட அனுபவம் நல்லா இருந்துச்சு, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமும் கடைசி டைமும் பீஸா சாப்பிட்றதோடய வேலை முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுங்கிறாரு அப்பா. யாராச்சும் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கே போய் பீஸா இருக்கு சாப்பிடியான்னு கேட்டாங்க, வேணாயா ஏற்கனவே நான் சாப்பிட்டு பார்த்தாச்சு, அது வேற ஏதாவது சாப்பாட்டுக்கு இருந்தால் கேட்காம. ஆமாம். ஸோ மக்களே, சில நேரத்தில் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி சாப்பிட்டு தூக்கிடுறாங்களா?
பீஸா ஆர்டர் டவுனுக்குள்ளே இப்போ நம்ம அரியலூருக்குள்ளே இருந்தால் ஆர்டர் போட்டால் உடனே வரும். ஆ நம்ம வெளியில் இருக்கோம்ல, அதனால் டெலிவரி கிடையாது. நல்ல முறையாக பீஸா தின்னு முடிச்சாச்சு. நானும் அல்சர் பேஷண்ட் வேறு, எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி தான். ஸோ மக்களே, பீஸாவோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ பீஸா வாங்கின காசுக்கு 1 கிலோ துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா 2 நாளைக்கு இட்லி போட்டுட்டு நான் பாட்டு உள்ள சாப்பிடுவோம். சரி விட, அதே சொல்லிட்டு இருக்காத. சரிங்க மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பீஸா சின்னது பீஸா சின்னதாக எடுத்து சாப்பிட முடியாது, பேச முடியல, வயிறு ஃபுல்லாக இருக்கு. பீஸா சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து நாக்குலாம் பேச்சு வர மாட்டேங்குது. பெருசுது அப்படியே கால் அடைக்குது. நானும் வெயிலேருந்து கொல்லையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன், இவன் அங்கேருந்து நேராக வந்தான். கையை காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே நுழையில. இந்தாப்பா சாப்பிட்லாம் சாப்பாடுமா. ஆவலாக பிரிச்சுட்டு என்ன சாப்பிட்றாங்கன்னா பீஸாவா பீஸா பீஸாண்ணா. சரின்னு பார்த்தா அது நமக்கு செட் ஆகலப்பா. ஒரு கை சோறு நான் அத்தனை மோர் இருந்தால் நேரம் சாப்பிட்டு கால் தெரிஞ்சிடும். பீஸாவுக்கு அதை சீஸ் ஊற்றி சாப்பிடாம போட்டோம் பார்த்தீங்களா? ஆமாம், அதை ஊற்றிருந்தா கம்மிட்டான். நல்லா இருந்திருக்காது. சரிங்க மக்களே, பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பீஸா போடுறோங்க, நீங்கள் கவச்சிக்காதீங்கப்பா. எங்களுக்கு பிடிக்கலங்கிறத சொல்கிறோம். நான் எவ்வளோ பேர் விருப்பப்பட்டு சாப்பிட்றதுனால தான் நீங்கள் செய்யறீங்க. இந்த நாக்கு அதெல்லாம் இதுக்கு முன்னே வாயில் போட்டு பார்த்ததில்ல. அதுக்கு புதுசாக வயசாகி நாக்கில் வந்தோன்னா அதுக்கு பிடிக்கல, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பீஸா பேரில் நான் குறை சொல்ல. எவ்வளோ பேர் விருப்பப்பட்டு அதை நல்லா இருக்குன்னு சாப்பிட்றாங்க, நீங்கள் செய்கிறீங்க. பீஸாவை குறைய சொல்ல, நமக்கு ஒத்துக்கலாது, அவ்வளோதான். நன்றி, வணக்கம் மக்களே.